இன்னைக்கு இந்த இசை வாணி தமிழ்நாட்டுல 2 மதத்தை தூண்டுற மாற இந்த பாட்டை பாடி இருக்கிறா. இதையெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா? நீ பிதுக்கிறாங்க, எங்களை நசுக்கிறாங்க அப்படின்ட்டு உன்ன எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே மக்களை முட்டாளாக்கி. இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐயப்பனும் நான் வணங்குற என் அப்ப முருக பெருமானும் சிவபெருமானும் விரைவில் உனக்கு சரியான பாடத்தை புகட்டியே அந்த வாயாலையே என்னை மன்னிச்சு கடவுளை கொச்சப்படுத்துறதுக்கு நீ யாருடி? நீ முதல்ல உனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு பாட்டு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பாடுவியா? நீயே. அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி. அதாவது வலைதளங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசைவாணி ஐயப்பனுடைய பாடலை கொச்சைப்படுத்தியும் இழிவுபடுத்தியும் பாடியிருக்கிறான். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஆங்காங்கே காவல் நிலையங்களில் புகார் அளித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. சரி, இவெல்லாம் அதாவது ஐயப்பனை கொச்சப்படுத்தி இவ்வளவு இழிவுபடுத்துறவளுக்கு பக்க பலமா இருப்பது இந்த தயாரிப்பாளர் ரஞ்சித் மாற ஆட்கள் தான். சரியா? இந்த ரஞ்சித் படம் எடுத்தாவே பிதுக்கிறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மற்றவங்களை நீங்க இழிவுபடுத்தி இதே மாதிரி தமிழ்நாட்டுல மற்றவங்க முதுகு மேல சவாரி செய்யற ஆளு இந்த ரஞ்சித் மாற ஆட்கள். அவளை இந்த மாதிரி ஆட்கள் இசைவாணியா பேரு வாரு இசைவாணி என்ன உனக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? பேரு இசைவாணியம்மா. உன்னை வளர்த்தி விடுறதே இந்த ரஞ்சித் மாதிரி ஆட்கள் தான். இதே சமூக வலைதளங்கள்ல நான் பார்த்தேன். நீ இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிற, உனக்கு இந்து மதம் பிடிக்கல, இந்து கடவுள் பிடிக்கலன்னா மற்ற மதங்களுக்கு போயிட்டீங்கன்னா அது உன்னுடைய உரிமை, உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுல தலையிடுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எங்களுடைய இந்து மேல இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐயப்பனும் நான் வணங்குற என் அப்ப முருக பெருமானும் சிவபெருமானும் விரைவில் உனக்கு சரியான பாடத்தை புகட்டியே அந்த வாயாலையே என்னை மன்னிச்சு கடவுளை கொச்சப்படுத்துறதுக்கு நீ யாருடி? நீ முதல்ல உனக்கு மைக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு பாட்டு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ பாடுவியா? நீயே. நான் கேட்குறேன். இதே மற்ற 2 மதத்தை கொச்சப்படுத்தி பாடின அப்படின்னு உன்னை விட்டுருவாங்களாடி தமிழ்நாட்டில்? இந்துக்கள் தான் இழிச்சவாயின்னு சொல்லி நீ பாட்டுக்கு பாடிட்டு போயிட்டு இருக்கிற. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. சரியா? எல்லாரும் இப்படியே பொறுமையா போயிட்டு இருப்பாங்கன்னு நீ நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாத. நீ யாரோட பேத்தியா கூட இரு, அதை பத்தி எங்களுக்கு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. சரியா? இப்ப நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. சூர சம்ஹாரத்தில் கந்த சஷ்டி விரதத்துல முருக பெருமான் எப்படி தேவர்களை அரக்கன் கொடுமைப்படுத்தி தான் என்கிற ஆணவம், அகந்தை, செருக்கு இதெல்லாத்தையும் அழிச்சு அரக்கனை வதம் செஞ்சாரோ அதே மாற இந்த கார்த்திகை மார்கழி 2 மாசம் எடுத்துக்கோ. இப்ப நான் சொல்றேன், என் அப்பன் முருக பெருமான் மீது ஆணையிட்டு சொல்றேன், உன்னுடைய அகம்பாவம், ஆணவம், சரியா, உன்னுடைய திமிரு எல்லாத்தையும் அடக்கி ஒட்டிக்கி எப்படி ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வரலாமா ஐயப்பா அப்படின்னு பாடின வாத்தியா, அந்த வாய்க்கு இந்த 2 மாசத்துல என் அப்ப முருக பெருமான் உனக்கு சரியான பாடத்தை புகட்டி இந்துக்கள்ல ஐயப்பனை கொச்சப்படுத்தி பண்ண பாத்தியா. எங்களை மாதிரி எத்தனை சகோதரிகளுடைய மன வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஐயப்ப பக்தர்கள் மனம் புண்பட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நான் மற்றவங்க மாற அதே செய்கிறேன் இதே செய்கிறேன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஏன்னா அது நடக்காது, என்ன செஞ்சாலும் நடக்காது. இன்னைக்கு உனக்கு எல்லாருமே பக்கபலமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஐயப்பனும் நான் வணங்குற
என் அப்பா முருக பெருமானும் சிவபெருமானும் விரைவில் வந்து உனக்கு சரியான பாடத்தை புகட்டியே அந்த வாயாலேயே என்னை மன்னிச்சிரு ஐயப்பா, ஐயப்பா பக்தர்களே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்லி நீ கதற நாள் விரைவில் அந்த நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே வந்து என் அப்பா முருக பெருமான் உனக்கு கொடுப்பாரு. அதைய நான் பார்க்கத்தான் போறேன் நான். சரியா ரஞ்சித்து? இவ்வா இன்னைக்கு இந்த இசை வாணி தமிழ்நாட்டுல 2 மதத்தை தூண்டுற மாற இந்த பாட்டை பாடி இருக்கிறா. இதையெல்லாம் நீ வந்து கண்டிக்க மாட்டியா? நீ பிதுக்கிறாங்க, எங்களை நசுக்கிறாங்க அப்படின்ட்டு உன்னை எத்தனை காலத்துக்குத்தான் இப்படியே மக்களை முட்டாளாக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க? சரியா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் அனாதையா போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. இந்துக்களுடைய சம்பிரதாயங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அரசியல்வாதியும் வர்றதில்லை. இந்து கடவுளை இழிவுபடுத்துறப்ப எந்த அரசியல்வாதியும் குரல் கொடுக்க முன் வருவது இல்லை. ஒன்னே மாற ஆட்கள்னாலதான், இந்த ரஞ்சித் மாற ஆட்கள்னாலையும் இசைவாணி போன்ற ஆட்கள்னாலதான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு கலங்கப்படுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சரியா அதனால இசைவாணி நீ எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் கிடையாது. சரியா நான் எல்லாம் வந்து சந்திக்கணும்னு நினைச்ச அப்படின்னா கடவுளை இழிவுபடுத்துறது யாரா இருந்தாலும் எப்படி வேணாலும் இறங்குவேன். வேண்டாம். இன்னைக்கு இந்துக்களுக்கும் சரி, இந்து துவால் இருக்கிறவங்களுக்கும் சரி சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்குது. அதனால பரவாயில்லை. கண்டிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நீங்கள் நடுநிலையாக இருந்து கண்டிப்பாக இவர்களை போன்ற ஆட்களை ஆதரிக்காமல் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது போல கஸ்தூரி மீது மட்டும் தனிப்படை அமைத்து ஹைதராபாத்தில் போய் வழக்கு பதிவு செஞ்சு சென்னைக்கு கொண்டு வந்து சிறையில் வச்சிங்க. ஏன் இங்க இருக்கிற இசைவாணி மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டீங்க? ஏன் சிறையில் வந்து அடைக்க மாட்டீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? சரி, நான் அதையெல்லாம் வந்து பேச விரும்பவில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்களே, நடுநிலையாக செயல்படுங்கள். இவர்கள் மாற ஆட்கள் வந்து உங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் களங்கத்தை விளைவித்து கொண்டு இருக்கிறார்கள். சரியான நடவடிக்கை தேவை.